ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு தோசை. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையானது பூண்டு 15 பல், சின்ன வெங்காயம் 6, மிளகாய் வற்றல் 6. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து பச்சையாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பச்சையாக வேண்டாம் அப்படின்னா கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தோசை மாவில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தோசை கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தோசை விடுற மாதிரி விட்டுக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே தேய்க்கும் போது மட்டும் அழுத்தி தேய்ங்க, ஏன்னா நம்ம அந்த தோசையை திருப்ப மாட்டோம், வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுட்டு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து நம்ம அங்கங்கே தடவி விட ஆரம்பிச்சிடலாம். நான் எதுக்கு பச்சையாக அரைச்சிருக்கேன் அப்படின்னா பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து பச்சையாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதோட சத்து நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே கிடைக்கும். அதனால் நான் பச்சையாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்கலன்னா நான் சொன்ன மாதிரி வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு நம்ம தோசை சுடுற கரண்டியை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கணும் ஈவனாக. இந்த மாதிரி பண்ணுறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸ் மறுபடியும் வெயிட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி அப்படியே தோசையை மடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.